போலீஸ் அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக நடத்தணும்னு சொல்லி ஒரு வார காலமாக போலீஸ் கிட்ட நாங்க அனுமதி கேட்டோம். ஆனால் கடைசி நிமிடம் வரை அதை மறுத்து இன்னைக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தமிழகம் முழுவதும் அறவழியில அனைத்து மாவட்டங்களிலும் தேமுதிக சார்பாக பொங்கல் பரிசு தொகையோட 1000 ரூபாய் நிதியையும் வழங்க வேண்டும். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும். ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் வரை நடக்கின்ற ஊழலை கண்டித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற கஞ்சா, கள்ளச்சாராயம், போதை வஸ்துகளை தடுக்க செய்ய வேண்டும் என்பதை கூறியும், பெஞ்சல் புயல்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய நிவாரண நிதி கிடைக்க வேண்டும் என்று அத்தனை மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறவழியில நாங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இதற்கு அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இதை தேமுதிக சார்பாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் மக்களுக்காக நாங்க நடத்துற ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா? எங்கேயாவது நம்மளுடைய பொது உடைமைகளுக்கு ஏதாவது தேமுதிக சேதம் விளைவிச்சிருக்காங்களா? யாராவது பொது மக்களுக்கு ஏதாவது பாதகம் நடந்திருக்கிறதா என்பதை இந்த அரசு சிந்திக்கணும். அமைதி பேரணிக்கும் அன்னைக்கு அனுமதி தரல. ஆனால் நாங்கள் அமைதியான முறையில் அன்னைக்கு கேப்டனுடைய முதல் குரு பூஜையை சிறப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினாலும் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிச்சோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க அனுமதி கேட்டோம். கடைசி வரைக்கும் அமைதியா இருந்து ஏன் மறுக்கிறீங்க? ஏன் அப்படி என்ன மக்களுக்காக அப்ப யாரும் பேசவே கூடாதா? இன்னைக்கே தேமுதிக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது, பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது. இது என்ன அடக்குமுறையா? மினி எமர்ஜென்சி நடக்குது. தமிழக அரசுல இன்னைக்கு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க? அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி தரப்பட்டது தானே. ஏன் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை ஏன் நசுக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சட்டசபை நடக்குது. என்ன இன்னைக்கு நீங்க அங்க பேசுறீங்க? ஏன் அனுமதி கொடுத்தா என்ன? ஏன் பயமா? அப்ப உங்க ஆட்சி என்ன தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு எல்லாரும் புகழணுமா? கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அத்தனையும் நிறைவேற்றிட்டீங்களா? நேத்து கூட நான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வரேன். அங்க உடைந்த பாலங்களையும் மலைச்சரிவையும் அதுல இறந்து போனவர்கள் குடும்பத்தையும் சந்திச்சுட்டு தான் நான் வரேன். நான் ஒன்னும் களத்துக்கு போகாம நேரடியா பிரஸ்ஸை சந்திக்கிறவங்க கிடையாது. களத்துல என்ன உண்மை நிலை இருக்கோ அதை சொல்றோம். அதை சொல்லக்கூடாதுன்னா என்ன? இதுக்கு நம்ம ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியிலேயே வாழ்ந்து இருக்கலாமே. எதற்கு நமக்கு சுதந்திரம்? சுதந்திரம் வாங்கியும் மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதிய வைக்க முடியலன்னா இந்த ஆட்சி இருந்தா என்ன, இல்லாக்கிட்ட என்னன்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் எழுப்புறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம். திமுகவுக்கும் தமிழக முதல்வருக்கும் தேமுதிக சார்பாக நிச்சயமாக எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம். இது சரியானது ஒரு நடவடிக்கை கிடையாது. நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அது அரசியல். இன்னைக்கே எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ண இவங்க அரசியலாக்குறாங்கன்றாங்க. அப்போ நாங்க பண்ணா அரசியல், நீங்க பண்ண அரசியல் இல்லையா? இது என்ன நியாயம்? இது என்ன நீதி என்பதை இன்னைக்கு ஆளும் முதல்வரிடம் நான் கேட்கிறேன். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய விஷயம். எதிர்கட்சிகள் அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க. அதுதான் ஜனநாயக நாடு. அது கருத்து சொல்லக்கூடாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிற யாருக்கும் இந்த நாட்டில் உரிமை கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். ஆர்ப்பாட்டமே அதுக்கு தாங்க. ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்த போது அன்னைக்கு திமுக காரங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க அதிமுகல. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும் போது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாங்க. ரொம்ப ஒன்னும் 5000 கேட்கல, 1000 ரூபாய் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடு இல்லையா? தமிழகத்துக்கே இது ஒரு தலைகுனிவாக நான் பாக்குறேன். எங்க போச்சு நிதி? இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க, டாஸ்மாக்ல வருமானம் வருது, லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது, கனிம வள கொள்ள நடக்குது. அப்ப எங்க போகுது நிதி? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு? அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாமே. எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? இத பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி,
அவங்க 750 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறாரு. மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு 2000 ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லையா? சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு. இந்த ஒரு 1000 ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா இதை ஒரு தோல்வி ஆட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது. அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல், மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். நிச்சயமாக எங்களை அடக்குபவர்கள் உடனடியாக இன்னைக்கு 1000 ரூபாய் பரிசு தொகையை நம்ம பொங்கல் தொகுப்போட கொடுங்க. நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? அது பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல. இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்களை அடக்குறது, அவங்கள அரெஸ்ட் பண்றதுதான் இந்த ஆட்சியாளர்கள்னா இது மினி எமர்ஜென்சி தான் என்பதை சொல்றேன். இதை சொன்ன அவங்க கூட்டணியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் அவரை இன்னைக்கு நிர்பந்தப்படுத்தி அவர் பதவியிலிருந்து விலக்க செய்திருக்காங்க. இது எந்த அளவு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி நடக்குது என்பதற்கு ஒரு உதாரணம். எனவே இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே ஆளுநர் பல முறை சட்டசபைக்கு வரும்பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேட்கிறார்? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்களேன். ஆமா, இனி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சட்டசபை மரபை அவர் மதிக்கலன்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்டாரு? தேசிய கீதம் ஃபர்ஸ்டும் பாடுவோம், கடைசியா பாடுவோம்னு சொல்றாரு. இதுல என்ன மரபு மீறி இருக்கு என்பது எனக்கு தெரியல. ஆனா இதுக்குரிய விளக்கத்தை ஆளுநர் அவர்களும் தமிழக அரசும் தான் இதுக்கான பதிலை மக்களுக்கு தெளிவா சொல்லணும். அது இவங்க சொல்றாங்கங்க, இது ஆளுநர் கிட்ட தாங்க நம்மளுக்கு பதில் கேட்கணும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு தமிழக அரசு சொல்றாங்களே, இதற்கு பதில் என்ன என்பதை ஆளுநர் தரப்பு தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கீதம் 2 முறை பாடுவது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது. இன்னைக்கு நாங்க ஜனநாயக ரீதியா தான் போராடுறோம். இங்க பாருங்க, அடிச்சு வச்சிருக்காங்க. நான் 20 நிமிஷம் கார்ல உட்கார்ந்துருக்கேன். எங்க தொண்டர்களை சந்திக்கிறதுக்கே அனுமதி இல்லை. 2 நிமிஷம் அவர்கிட்ட கேட்கிறோம், அந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம், இந்த அதிகாரி கிட்ட கேட்கிறோம். 20 நிமிஷம் கார்ல நான் பொறுமையா வெயிட் பண்ணி தான் இன்னைக்கு கேப்டன் எங்களுக்கு ராணுவ கட்டுப்பாட்டை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில தான் நான் போய் தொண்டர்களை சந்திச்சுட்டு வரேன். அனுமதிச்சிருந்தா இந்நேரம் 5 நிமிஷத்துல நான் பார்த்துட்டு கிளம்பி இருப்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அனுமதி இன்னும் வரல. அனுமதி உள்ள போனாலும் அங்க டைம் எங்களுக்கு அனுமதி இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால காவல்துறையை சொல்லி தப்பு இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க அம்புதான் எய்பவர்கள் எங்கோ இருந்தா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அனுமதிக்காதீங்கன்னு. அப்ப அவங்க காவல்துறை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு காவல்துறை உடை அணிந்த அத்தனை பேரும் கேப்டனின் உதாரணமாக, கேப்டனை ரோல் மாடலாக எடுத்துக்கின்ற காவல்துறை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்காங்க. இது உண்மை. அப்போ அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. காவல்துறையை நாங்க என்னைக்குமே தப்பா சொல்ல மாட்டோம். அவங்கள ஏவுகிறவங்க யார் என்பதுதான் இங்க கேள்வி. யார் அந்த சாருன்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறைக்கு மறுப்பு சொன்னவர் யார் என்பதும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும். நிச்சயமா அந்த ஞானசேகரன் பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வரணும். பொதுமக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை தரணும். இவ்வளோ பெரிய ஒரு கட்டு கட்டி இப்படி உட்கார வச்சுட்டா உண்மையா அந்த கட்டு பிரிச்சு பார்க்கணும் பொதுமக்கள் கிட்ட. உண்மையிலே அது கால் உடஞ்சிருக்கா இல்ல வெறும் மாவு கட்டான்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். சும்மா இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க மக்கள் யாரும் ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. அதற்கு பின்னணியில யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு குற்றவாளிகளுக்கு துணை போக அவங்க மக்களுக்கு துணையா நில்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த ஆட்சியர் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இல்ல, ஜஸ்ட் இன்னும் 1 இயர் பாருங்க என்ன நடக்குது. 2026க்கு பிறகு மக்கள் ஆட்சி மலரும். அன்னைக்கு இந்த திமுக இதை உணரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கண்டிப்பாக. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் வலுவாக எதிர்ப்பு தெரிவித்ததுனாலதான் இன்னைக்கு குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு ஞானசேகரன் மேல. ஏன் இதை முதல்ல நீங்க செய்யல? யார் அந்த சார் என்ன அதிமுக கேட்கிறாங்களா? விளக்கம் கொடுங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்கா எதுக்குனால குண்டர் சட்டம் அப்படிங்கிறீங்க. அப்ப இதை கண்டுக்காம விட்டா இன்னைக்கு எத்தனை பேர், பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சிபிஐ விசாரிக்கணும். இங்கே இவங்க விசாரிச்சா அதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்க, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இருக்கிறதுலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அங்கேயே இந்த அவலை நடக்குதுன்னா அப்ப மற்ற கல்லூரிகள்ல என்ன பாதுகாப்பு இருக்கு மாணவர்களுக்கு? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்க. நான் சொல்றேன், அவங்கள குண்டர் சாட்டத்துல போறதெல்லாம் கிடையாதுங்க.
எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லி சத்யான்ற பண்ண ஒரு சதீஷ்ன்றவன் ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொலை செய்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்து நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக, தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன். அந்த மாதிரி இனிமேல பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணை இல்லாம தூக்கு தண்டனையில போடணும். அது ஒண்ணுதான் அதற்கு தீர்வாக அமையும் என்பதை நான் உறுதியாக இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன். எனவே இனி வருங்காலங்கள் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்கக்கூடாது என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.